சிரச வெசாக் வலயத்தை பார்வையிடுவதற்காக இன்றும் பெருந்திரளானோர் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள புத்த பெருமானின் பிரதம சீடர்களான சரியுத் முகலன் ஆகியோரின் புனித சின்னங்களை தரிசிப்பதற்காக இன்று பிற்பகல் பக்தர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்துள்ள பக்தர்கள் இன்று நண்பகல் முதல் புனித சின்னங்களை பார்வையிடுவதற்கு காத்திருந்த காட்சிகளே இவை. பௌத்தர்களின் புனித ஸ்தலமாக விளங்கும் இந்தியாவின் சாஞ்சியில் 1815ஆம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட அகழ்வின் போது புத்தரின் சீடர்களான சரியுத் முகலன் ஆகிய தேரர்களின் புனித சின்னங்கள் கண்டெடுக்கப்பட்டன. அதனையடுத்து 1955ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி குறித்த புனித சின்னங்களின் ஒரு பகுதி இலங்கையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதேவேளை சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள புனித சின்னங்களை வழிபடுவதற்காக அரசியல்வாதிகள் பலர் வருகை தந்திருந்தனர். சிரச ஊடக வலையமைப்பு இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளது. குறிப்பாக ஏனையவர்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சிரச ஊடக வலையமைப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் மிக அர்ப்பணிப்புடன் இதனை முன்னெடுக்கின்றனர். எனவே அதற்காக நான் ஆசீர்வதிக்கின்றேன். சிரச வெசாக் வலயத்தின் 2ஆம் நாள் இன்றாகும். வெசாக் வலயத்தை பார்வையிடுவதற்காக நாட்டில் அனைத்து பாகங்களிலிருந்தும் பெருந்திரளானோர் வருகை தந்துள்ளனர். சிரச வெசாக் வலயத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இலங்கையின் மிக நீளமான வெசாக் அலங்கார பந்தல் பார்வையாளர்களின் மனதை வெகுவாக கவர்ந்துள்ளது. பௌத்த ஜாதக கதைகளை சித்தரிக்கும் வகையில் இந்த அலங்கார பந்தல் அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். சுமார் 30 அடி உயரமான இந்த அலங்கார பந்தல் 396 அடி நீளத்தை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அலங்கார பந்தலில் 40 சித்திரங்கள் இணைக்கப்பட்டுள்ளதுடன் அதில் புத்த தர்மத்தின் முக்கிய நிகழ்வுகள் சித்தரிக்கப்பட்டுள்ளன. இந்த அலங்கார பந்தலில் இடம்பெற்றுள்ள சித்திரங்கள் பிரபல ஓவியர் பாலியகுட தயானந்தவினால் வரையப்பட்டுள்ளன. இந்த அலங்கார பந்தலை மேலும் வர்ணமயப்படுத்துவதற்காக 1,40,000 மின்குமிழ்கள் பொருத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிரச வெசாக் வலயத்தை பார்வையிட வருகை தந்துள்ள பக்தர்களுக்கு இன்றும் அன்னதானம் வழங்கப்படுகின்றது. இந்த அன்னதானம் சிரச தலைமையக வளாகத்தில் இடம்பெறுகின்றது. நேற்றைய தினம் வழங்கப்பட்ட தேநீர் மற்றும் உணவு அன்னதான நிகழ்வுகளில் பெருந்திரளானோர் பங்கு பெற்றிருந்தமை எமது கேமராவில் இவ்வாறு பதிவாகியிருந்தது. சிரச வெசாக் வலயத்தில் உள்ள வெசாக் கூடுகள் பலரின் வரவேற்பை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இயற்கையான பொருட்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்தி அமைக்கப்பட்டுள்ள வெசாக் கூடுகளை இங்கு காணக்கூடியதாக உள்ளது. அத்துடன் சிரச வெசாக் வலயத்தில் பௌத்த பக்தி பாடல் நிகழ்வு இன்றும் இடம்பெறுகின்றது. நேற்றைய தினமும் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பிரசித்தம் பெற்ற பாடக பாடகிகள் பாடல்களை பாடி பக்தர்களின் வரவேற்பை பெற்றுக் கொண்டனர். சிரச வெசாக் வலயத்தில் இம்முறை விசேட அம்சமாக பொம்மலாட்டமும் இடம்பெறுகின்றது. இன்றைய தினம் அதன் விசேட காட்சி இடம்பெறவுள்ள அதேவேளை நேற்றைய தினம் இடம்பெற்ற காட்சிகள் மக்களை வெகுவாக கவர்ந்திருந்தது.